நேபாளத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்தில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. 2026 ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளத்தில், அதாவது ரசுவா மாவட்டத்தில் உள்ள திபெத் பகுதி எல்லையோரத்தில் நடந்த இந்த துயர சம்பவம் மாபெரும் வெள்ளப்பெருக்கு, ஃப்ளாஷ் ஃப்ளட். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பனிப்பாறை உருகி பெரிய பெரிய பாறைகள் அதில் விழுந்ததா சொல்கிறாங்க. பாறைகள்லாம் உருண்டு ஓடி இருக்கு, சேறு சகதியெல்லாம் சேர்ந்து தண்ணி தடைபட்டு நின்று இருக்கு. வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டதுனால அந்த தடையை உடைச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்திருக்கு. வந்ததின் விளைவாக இந்த பனிப்பாறை ஏன் உருகுச்சு, இமயமலையில் உள்ள பனிப்பாறையெல்லாம் வந்து உருகத் தொடங்கி இருக்கு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றங்கள், நாம தான் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்கோமே. இயற்கையை நீயா நானான்னு மோதி பார்க்குறோம் நாம. சீனாக்காரன் சும்மா இருக்க மாட்டேன்றான். அந்த எல்லை பகுதி, நேபாளம் எல்லை பகுதியில் தான் பெரிய பெரிய கட்டுமானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானா. பாறைகளை துளையிடுவது, அதில் கட்டுமானம் பண்ணுவது, இது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணது கூட ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பருவநிலை மாற்றம், நம்ம போடாத ஆட்டம்லாம் போட்டு உலகத்தையே வெப்பமாக மாற்றிட்டு இருக்கோம். இதனால் பனிப்பாறை உருக தொடங்கியிருக்கு. அந்த உருகிய பாறை உடைஞ்சி ஆற்றுல விழுந்து ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு, இதில் இதுவும் சேர்ந்து திடீரென அந்த வெள்ளப்பெருக்கு உருவாகி பெரிய பெரிய பாறைகள்லாம் அது வந்து மலை மாதிரி இருக்குது. அந்த மலையிலிருந்து உருண்டு வந்து ஆற்றுல விழுந்து அந்த பாறையோடு சேர்த்து சேறு சகதியும் சேர்ந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போய் பெரிய பெரிய வீடுகள், அலுவலகங்கள், கட்டிடங்கள்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள தரைமட்டமாக்கியிருக்கு. எவ்வளோ பஸ்ஸு, எவ்வளோ காரு எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு நொடி தாங்க. இயற்கை வந்து நம்ம எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பொருட்களை தயாரித்து வச்சுருக்கலாம், ஆயுதத்தை தயாரித்து வச்சுருக்கலாம். ஒரு நொடியில் அது யாருன்னு காட்டிட்டு போயிடுது. அந்த வீடியோக்கெல்லாம் நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் பார்க்க முடியல. கை காலை இழந்து பாதி உடம்பு இல்லை, இஞ்சி குழந்த இறந்து போய் பொம்மை மாதிரி கிடக்குங்க. அதை தூக்கிட்டு போகிறாங்க, சேரில் சிக்கி இருக்கிறாங்க. மக்கள் அங்கே உயிர் வாழவே முடியாத சூழ்நிலை உண்டாயிருக்கு. கேஸ் சிலிண்டர் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அந்த வெள்ள பெருக்கு வந்ததுனால வீடுகள் இல்லை, சாலைகள் இல்லை, மின்சார வசதி இல்லை, சுத்தமாக அங்கே வந்து எதுவுமே இல்லை. அவங்க மீட்பு பணி செய்வதே மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. ஹெலிகாப்டர் மூலயமா மட்டும்தான் அந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இதிலிருந்து இந்தியாவிலிருந்து இந்த கைலாஷ் யாத்திரைக்கு போனவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 133 பேர் அங்கே போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரியை சார்ந்தவங்க ஒரு 57 பேரா. அதில் 20 பேர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்களாம். ஒரு 37 பேருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்கள தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்தியா வந்து சொல்லியிருக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நேபாளத்துக்கு கூட நாங்கள் துணையாக இருப்போம், மீட்பு பணிக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பொருட்கள், உபகரணங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்தியா எந்த நாட்டுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் ஆளாக போய் அவங்களுக்கு தோளோடு தோள் நின்று இலங்கைக்கு பண்ணது தெரியும். இது மாதிரி எந்த நாட்டுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் உடனே போய் களத்தில் இருந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு நன்றியை சொல்லிப்போம் இந்த நேரத்தில். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் அந்த வீடியோ இதில் எதுவுமே போடல. ஏன்னா அது என்னாலேயே பார்க்க முடியல. நம்ம வீடியோக்களை வயசானவங்க பார்ப்பீங்க, குழந்தைகள் பார்ப்பீங்க, பெண்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மீறி நீங்கள் ஏதாவது 1, 2 பார்த்துருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த நேபாளத்தில் ரசுவா மாவட்டத்தில் திபெத் எல்லை பகுதியில் உள்ள இந்த 2 ஆறுகள், அதாவது கோஷி, கோலா, இந்த 2 ஆறுகளில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்குன்றது எந்த அளவுக்கு சேதத்தை உண்டாக்கி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பொதுவாக அரசியல் நிகழ்வுகள் பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஏன் இந்த இயற்கை பேரிடர் பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா, அந்த வீடியோக்களை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல. என்னடா இவ்வளோ பெரிய ஒரு அழிவு உண்டாகியிருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனிதர்கள் நாம் எந்த அளவுக்கு இயற்கையை சீண்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு புரிய வருது. இது நிலநடுக்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்துருக்காங்க. சீனாக்காரங்க இதுக்கு காரணமாக இருக்குமா? அவங்க அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் அங்கே வந்து எல்லை பகுதியில் செஞ்சுட்டு இருக்கிறது காரணமாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறேன். அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பருவநிலை மாற்றங்கள் காரணமா அப்படின்றதையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்கு உண்டானதற்கு காரணம் இந்த 3ல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் இயற்கையை மதிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். நாம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆடக்கூடாது அப்படின்றத இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துது. சுனாமி போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துது.
ஆகவே இயற்கையை நம்ம மதிக்கணும். இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மீண்டும் ஒரு முறை நம்ம பிரார்த்திக்கிறோம். நம்மளால முடிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போறது, இல்ல வீட்டில கூட இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடி ஒரு ஒரு விளக்கு ஏத்துவது, சூடம் ஏற்றுவது, அவர்களுக்காக அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்வோம். நன்றி.